போட்டோ அவங்க அடக்கி இருந்தார் பாருங்க. இப்ப ஒரு போட்டோ போடுறேன். பழி போட்டு தப்பிப்பதுதான் பழைய கதை தான். யாரு இவங்க சொன்னாங்க? யாரு நம்ம ஐடி பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தார்ல உதயநிதி ஸ்டாலின். எங்களுக்கு 120 நாள் ஆகுது, 140 நாள் ஆகுது, 190 நாள் ஆகுது. 75 வருஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சி, 50 வருஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சி. ரெண்டு பேருமே வாக்குறுதி அடிப்படை வசதிகளை செஞ்சிடணும். அப்ப 25 வருஷம் 50 வருஷம் என்ன புரிஞ்சுங்க அப்படின்னு மக்கள் கேட்டதுனாலதான் நீங்க ஒதுங்க வேண்டாங்க. ஒதுக்குற ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு நீங்க ஆட்சியை உட்கார பார்த்தீங்க. என்ன யாரு உங்க மாதிரி திறமை நம்ம திமுக நாடக திறமை உலகத்துல யாருக்கும் வராது. கொலை கொள்ளை கற்பழிப்புல கஞ்சாவரத்துல எத்தனை பேரு எத்தனை வருஷம் டியூஷன் மூலம் கத்துக்க முடியாத இடத்துல தான் திமுக இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இப்ப நிர்மல்குமார் கண்டுபிடிச்சாராம் ஊழல் பண்றேன்னு. அதை கண்டுபிடிச்ச உடனே ஆர்டிஸ்க காணாமா. யாருக்கிட்ட திமுக காரங்க நடக்குமா மொத்தமா சுட்டிட்டு போயிட்டா ஆர்டிஸ்கா. அந்த ஆதாரத்துல தட்டி வச்சிருந்தா நிர்மல்குமார் தட்டி வச்சிருந்தா இன்னும் எதுல ஊழல் பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தா ஆர்டிஸ்க் எல்லாத்தையும் 10 நாள்ல காணாமா. யாருக்கிட்ட? அதனால திமுக காரங்க ஒரு சம்பவம் செய்யாது. நாசுக்கா எழுத்தாப்புல நிக்கிறதுக்கு தெரியாம ஊழல் பண்றதா திமுக கார. புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் வந்தாலும் டியூஷன் எடுத்தாலுமே கத்துக்க முடியாத இடத்துல திமுக இருக்காங்க. எத்தனை ராக்கெட் பணிகள் இருக்காங்க, ராக்கெட் வயசுல இருக்காங்க. தாயக்கா இப்ப தவழ்ற செய்தில இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் திமுகவோட திறமைகள் வராது. என்ன திறமைகள்? ஊழல் பண்றது. எழுத்தாப்புல நின்று பார்த்துட்டே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம ஊழல் பண்ற வாதிகள் யாருதான்? அரசியல்வாதிகள். அது அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் நம்ம திமுக வரணுங்க. என்ன பாருங்க, நிர்மல்குமார் கண்டுபிடிச்சாராம் இதுல ஊழல் பண்ணிட்டாங்கன்னு. அந்த கண்டுபிடிச்ச அடுத்த நாள் 10 நாளைக்குள்ள இருந்த ஆர்டிஸ்ட் ஃபுல்லா திருடிட்டு போயிட்டாங்க. யாரு காரணம் கேட்டா எனக்கு தெரியாது. ஆட்சியில் இருக்கிற கண்டுபிடிச்சதா ஆட்சியில் இருக்காங்க. திருடிட்டு போனது ஆட்சியில் இருக்கு. என்னடா உங்க உங்க லாஜிக்கு சரியில்லைடா. யாரு மேல கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தானே காரணம். ஒரு பாமர மக்கள் இருக்கிறனால புரிஞ்சுவாங்க. கும்பிட்டுங்களா 10 ரூபா வேலைக்கு வாயில வந்துரும். ஒரு பேரு என்ன 10 ரூபா வேலை சொல்றான். திருப்பி எங்களை குறை சொல்றது கருகிற நாயிலா ஒரு சொல்ற. அப்பத்தா ஸ்டாலின் ஏன் திருப்பி அப்பத்தா ஸ்டாலின்னா சகோதரி கமலஹாசன் சொன்னால அதனாலதான் சொல்றேன். இதெல்லாம் படிக்க ஒண்ணு படிக்காத உடனே கொண்டு போய் உச்சியில குறைச்சல எங்களை சொல்லணும். ஏண்டா அங்கிள் சொன்னா மாமா மட்டுமே அர்த்தம்டா. சித்தப்பா பெரியப்பா இதுதானே படிக்க அறிக்கை திறமைகளா திறமையா. அங்கிள் சொன்னா வெறும் மாமா மட்டும் அர்த்தம்டா. கும்பிட்டுங்களா? புரியுதா? அதே மாதிரி நிர்மல்குமார் கண்டுபிடிச்ச ஆர்டிஸ்க காணமா. ஊழல் பண்ண விஷயத்தெல்லாம் ஆர்டிஸ்க இருந்தான். ஆர்டிஸ்க காணமா. இன்னும் 10 ரூபாய் நீ விளக்கிற மாதிரி முன்னாடி சொல்லுவோம். ஆர்டிஸ்ட் காணம்னா இப்ப இருக்க அரசியல் இப்ப யார பதவியில் இருக்கணும் அவங்கதான் காரணம். ஊழல் பட நீங்க கண்டுபிடிச்சது நிர்மல்குமார். திருட்டு போனது நிர்மல்குமார். என்னடி காரணம்? திருட்டு போனதுக்கு காரணம் நிர்மல்குமாரா. அது பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏண்டா கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசுங்கண்ணா. லாஜிக்கோட திட்டா போடுங்க. என்ன புது காருக்கு எக்ஸாம்பிள் உயர் தர ரகம் கார் இருக்கு. இறங்கும் போகும்போது டிரைவர் சீட்ல இருந்து இறங்கும் போது டயர ஊழல் பண்ணிட்டீங்க. போன ரோட்ல பல்ல சொல்லி வச்சுங்க. புதுசா வந்து உட்காந்து தாயை கரைச்சிக்கோங்க. போடா 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 எங்க உங்க அப்பதான் ஸ்டாலின் போக முடியாது. கூப்பிட்டுங்களா? புரிஞ்சுக்கோங்க. இதான் எக்ஸாம்பிள். என்ன போடா போடா ரோடு சரி பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க திருவிட்டு போனீங்கன்னா டயரு அதை புதுசா வாங்கி மாட்டணும். புதுசா வாங்கி மாட்டினதுக்கு அப்புறம் தான் போக முடியும். என்ன அறிஞர்கள் கத்தக்கூடாது. என்ன 10 ரூபா வரைக்கு உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு. ரொம்ப துள்ற கண்டுபிடிச்சிருவான்னு பயம். நீ பண்ண ஊழல் 10 ரூபா என்ன இதுல டாஸ்மார்க்ல டிரான்ஸ்பார்மர் எதுல வேணா ஊழல் பண்ணல. பெரிய அவர் அமைதியா இருக்காங்களாம் தாயக்காரங்க. எதுக்குன்னு தெரியல. பெருசா பண்றதா இருக்காங்கன்னு தெரியல. பொறுத்து பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.